அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா, இப்போ வந்துருவா. என் பொண்டாட்டி அவ சின்ன வயசா இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டா. சின்ன வயசுலயே போயிட்டாங்களா? அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? தம்பி காமெடி பண்றாப்ல. நான் சொன்னது என்னன்னா, என் பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போதே என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டான்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? என் பொண்டாட்டிய செல்லமா வளர்த்துட்டேன். என்னது பொண்டாட்டிய செல்லமா வளர்த்தீங்களா? நான் பாரு, அந்த தம்பி கொஞ்சம் காமெடியா பேசவும் நான் குழம்பியே போயிட்டேன் பாத்துக்கோங்க. என் பொண்ணை செல்லமா வளர்த்துட்டேன். அதை தான் சொல்ல வந்தேன், மாத்தி பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டேன். எல்லார் வீட்லயும் அப்படித்தானே. நான் கூட என் பிள்ளைய செல்லமாக தான் வளர்த்தேன். செல்லமா மட்டும் இல்லம்மா, ரொம்ப ஒசரமா வளர்த்துட்டீங்க. என் பொண்ணு வேற கொஞ்சம் ஒசரம் கம்மியா தான் இருப்பா. செட் ஆகுமா என்னன்னு தெரியல. இல்லைங்க, என் பையன் ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லையே. இவர் தானே மாப்பிள்ள, நல்லா நெடுமரம் கணக்கா வளர்ந்து கிடக்காரே. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரு மாப்பிள்ள இல்ல. அவருக்கு பக்கத்துல சவுப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, அவரு தான் மாப்பிள்ள. ஓ அப்படியா? நான் அவரு தான் மாப்பிள்ளன்னு நினைச்சிட்டேன். கட்ட சொல்லுமா. எதுக்குல இவனெல்லாம் கூட்டிட்டு வந்தேன் பத்தியா? அவனை மாப்பிள்ளை நினைச்சிட்டாவ. சரி விடுமா, அதான் சொல்லியாச்சு இல்ல. அவன் ஆளும் மண்டையும் தொண்டையும். அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றான் பாரு இந்த அரமண்டையும். எம்மா, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லாதம்மா. நல்ல பிரண்டு. மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க, நான் மாப்பிள்ளை இல்லை இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றான பாரு கேன பையன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஹலோ. சொல்லு சின்ன பொண்ணு. என்ன சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு சிரிச்ச முகம் பாத்துக்க, அதான் உனக்கு அப்படி தெரியுது. யாரு உங்களுக்கு சிரிச்ச முகமா? வந்த இடத்துல டீசெண்டா நடந்துக்கணுமேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நல்லா நல்லா கேட்டு விட்டுருவேன். இந்த கிழவாடிக்கு கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியல. இவன் பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான் போல. சேச்சே, அப்படிலாம் உன்னை கை விட்டுற மாட்டேன் சின்ன பொண்ணு. செருப்பு பிஞ்சு போயிரும். ரைட்டு விடு. நேரம் போயிட்டே இருக்கு. பொண்ணை வர சொன்னீங்கன்னா மற்ற விஷயம்லாம் பேசி முடிச்சிடலாம். அது வந்து நீங்க எதுவும் தப்பா நினைச்ச கூடாது. என் பொண்ணை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அதெல்லாம் சரிதான், அதே எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருப்பீங்க, பொண்ணை வர சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பொண்ணை செல்லமா வளர்த்துட்டீங்க அதானே? அதாம்மா, அதனால மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்குவேன்னு ஒரே அடம். காலையில இருந்து புடவை கட்ட சொன்னேன், கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டா. அதனால என்ன, இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் நாங்க ஒன்றும் நினைச்சுக்கிட மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். திரிசா, டேடி. சீக்கிரம் வாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துட்டு இருக்காங்க பாரு. ஓகே டாடி, 2 மினிட்ஸ். மச்சான், வாய்ஸ் கேட்டியாடா? வாய்ஸே இவ்வளோ அழகா இருக்கே, பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப வலியாதடா, பார்க்க தானே போறோம். மச்சான், நீயும் சிஸ்டரும் சேர்ந்து எப்படியாவது இங்கேயே பேசி முடிச்சிருங்கடா. நீ கவலையே படாதடா, பொண்ணு நல்லா இருந்தா இங்கேயே பேசி முடிச்சிருவோம். டேய் கட்ட, ஏமா? உனக்கு அம்மான்னு ஒருத்தி நான் இங்கே இருக்கேன்டா. அவங்கள பேசி முடிக்க சொல்லிட்டு இருக்கிற. ஆமா, இது வரைக்கும் 17 பொண்ணு பார்த்தாச்சு, நீ பேசி முடிச்ச. அது வந்து கல்யாணம்னா அப்படி சட்டுன்னு பண்ணக்கூடாதுடா. அதெல்லாம் பண்ணலாம், நீ அமைதியா இருந்தீன்னா போதும். வழக்கம் போல அது இதையும் பேசி இந்த சம்மந்தத்தையும் கெடுத்து விட்றாதம்மா. சரிப்பா சரி, உன் ஃப்ரெண்டையே பேசி முடிக்க சொல்லி என்ன. பொண்ணு பேரு திரிஷாங்களா? எவ்வளோ நல்ல பேரு. ஆமாம்மா. பிறந்தப்பவே திரிஷான்னு பேர் வச்சிட்டீங்களோ? இல்லம்மா, இடையில தான் வச்சேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு கெஸ் தான். அப்ப பிறந்தப்ப என்ன பேர் வச்சீங்க? பிறந்தப்ப எங்க அம்மா பேரு திரிபுர சுந்தரின்னு வச்சேன். அது அவளுக்கு பிடிக்கல, அதனால சுருக்கி திரிஷான்னு வச்சுக்கிட்டா. சரி, கழுத இருந்துட்டு போட்டுமேன்னு நாங்களும் எதுவும் சொல்லல. ம் இதெல்லாம் ஒரு காமெடின்னு அதே சொல்லிட்டு சிரிச்சுக்குது. ஏங்க, எனக்கு ஒன்றும் இந்த குடும்பம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இரு சின்ன பொண்ணு, பொண்ணு வரட்டும், பார்த்துட்டு பேசிக்கலாம். அப்புறம் நீங்க மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளை, இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து இருமா, நான் சொல்றேன். இவன் என் ஃப்ரெண்டு, அது அவங்க ஒய்ஃபு. சின்ன வயசுல இருந்தே இவன் தான் எனக்கு உயிர் நண்பன். ஓ அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மாமா, குளிரிட்டு போச்சா உனக்கு? நான் இருக்கும் போதே என் மொட்டைக்கண்ணிக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறியோ? மொட்டைக்கண்ணியா? மொட்டைக்கண்ணி தான் அப்படி சொல்றானோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மாப்பிள்ள. இவன் யாருன்னு தெரியலையே. பொண்ணதான் முட்டைக்கண்ணின்னு சொல்றானோ? அப்ப பொண்ணுக்கு நல்லா கண்ணெல்லாம் பெருசு பெருசா அழகா இருக்கும் போலயே. டேய் அமைதியா இருடா, நீ வேற. அவனே அருவாள் எடுத்து வீசிட்டு நிக்கிறான். டேய் குடிகார பையலே, உன்னை இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்து பேசு மாமா, அக்கா புருஷன்ட்டு பாக்குறேன். இல்ல கீழே வீசின அருவா உன் மண்டைக்கு வீச எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது பாத்துக்க. தாய் மாமன் நான் இருக்கும்போது வெளியில இருந்து கண்ட நாயெல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வைக்கிறியோ? என் அழகு பதும மொட்டைக்கண்ணிய கண்டவெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் பாத்துக்க. என்னங்க இது இப்படி சொல்றான்? அதானே சின்ன பொண்ணு, இவன் அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் போல.
மச்சான் எப்படியாவது இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிருடா. எல்லாம் உன் கையில தான்டா இருக்கு. என் கையில என்னடா இருக்கு? என் கையில இருக்கிறத விட்றா, அவன் கையில அருவா இருக்குடா. ஒரே போடா போட்டுற போறான்டா. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன்டா. மச்சான் அப்படிலாம் சொல்லாதடா. எப்படியாவது பேசி முடிச்சு விடுடா. கேண்டா அவன் என்ன முடிச்சுட்டு போயிடுவான்டா. அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். தங்கச்சி நீயாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சு விடுமா. என் புள்ள இருக்க அழகுக்கு உனக்கு எதுக்குடா அவளை கட்டி கொடுப்பேன்? எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. அவளை பாலுங்க இடத்துல தள்ளாலும் தள்ளுவேன், உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்டா. நீ கட்டி கொடுக்கலாம் என்ன, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு உங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணோட அப்பாவே பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து பேசுமா, அருவாலாம் வச்சிருக்கான். நீங்க கம்மனு கடங்க, நான் பேசிக்கிறேன். அதானே, ஏப்பா அவருக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல. அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் விட்டுணுமோ? என் அக்கா பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமையே இருக்கு பாத்துக்கோங்க. என் மாமனே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களா யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? பாத்தீங்க இல்ல அருவாலை எப்படி சுத்த விட்டுருக்கேன்னு. சுத்திட்டு இருக்க அருவாள் நிக்கிறதுக்குள்ள வீடு போய் சேருங்க எல்லாரும். ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? போலீஸ்க்கு ஃபோன் போட்டேன், அவ்வளவுதான். நீ எந்த போலீஸ்க்கு வேணாலும் ஃபோன் பண்ணுமா, அவளை நான் தான் கட்டிக்கிடுவேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்குங்க. ஏதாவது பேசுடா. இருடா தான் உன் தங்கச்சி பேசுறாள். இங்க பாருங்க, பொண்ணோட அப்பாவுக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்ல, எங்களுக்கு பொண்ணு கொடுக்க தான் அவருக்கு விருப்பம். அதனால நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னம்மா நல்லதுன்னு ஆறுனது? அப்படி எல்லாம் போக முடியாது, உன்னால ஆனது பாத்துக்குப்பா. என்ன திமிரு உனக்கு? குடிச்சு போட்ட பாட்டில எடுத்து எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வச்சு குடிச்சு போட்டானா, அந்த கணக்காவில் இருக்கு. எம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, சிஸ்டர் பேசிக்குவாங்க. கட்ட இவ்வளவு தூரம் ஆனப்புறம் இந்த பிள்ளைய தான் நீ கட்டுற. ஆமா, நாங்க இந்த பொண்ணை தான் பேசி முடிக்க போறோம். உங்களால ஆனதை நீங்க பாத்துக்குங்க. வயசானவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? கட்டுவீங்க கட்டுவீங்க. கீழே வீசின அருவாளை கையில எடுத்தேன், அம்புட்டு போய் தலையும் ஆஞ்சிவிட்டு வாஞ்சி. வெளியே போடா நாயே. ஒழுங்கு மரியாதையா அவளை எனக்கு கட்டி கொடுத்துரு. எனக்கு என்னையா குறைச்சலு? குறைய கேட்க வந்துட்டாங்க நாய் குறைச்சிக்கிட்டு. குடிச்சுட்டு ஊரை சுத்துற நாய்க்கு என் புள்ள கேக்குதாடா? என் புள்ள அழகுக்கும் அந்தஸ்துக்கும் கால் தூசுக்கு ஈடாவியடா நீ. அத அவ சொல்லட்டும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எதுக்கு இம்புட்டு பிரச்சனை? பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணே முடிவு பண்ணிட்டு எந்த மாப்பிள்ளையை கட்டணும்ட்டு. என் பொண்ணே சரின்னு சொன்னாலும் நாளா இவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேமா. யோ மாமா, ஒழுங்கா அவளை கூப்பிட்டு கேளு. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாதுடா, வெளியே போடா. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அம்மா சொல்றேன்னு சரிதான். பொண்ணை கூப்பிடுங்க, அவங்க முடிவு பண்ணட்டும். வாழ போறது அவங்க சொல்லட்டும். அவங்க வேணான்னு சொன்னா நீங்க போயிடுவீங்க தானே? இந்த மாமனை பிடிக்கலன்னா அவ ஒரு காலம் சொல்ல மாட்டா. அதையும் தான் பாப்போம். ஐயா உங்க பொண்ணை வர சொல்லுங்க. தெரிசா, டாடி இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். இங்க இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்கு, இது இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்கு. கட்டத்தோரண்ணே தங்கச்சி பொண்ணு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இங்கேயே உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சரிம்மா. என்னங்க இது பொண்ணு இப்படி இருக்கு? அதானே, மண்டையில முடியே காணும். அதனால தாங்க அவன் மொட்டைக்கண்ணின்னு சொல்லியிருக்கான். என்ன டாடி ஒரே சத்தமா இருக்கு? திரிஷா வந்துட்டியாமா? மொட்டைக்கண்ணி மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த மொட்டைக்கண்ணி. அம்மாடி திரிஷா, சொல்லுங்க டாடி. தோ இவர் தாமா உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ள. ஓ அப்படியா? ஆனா இந்த நாய் வந்து உன்னை அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காமா. உனக்கு யாரை பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. டாடி மாப்பிள்ளை பேர் என்ன? கட்டதுரமா. ஹாய் கட்ஸ். மச்சான் எப்படியாவது என்ன காப்பாத்துடா. ஏன்டா நீ தானடா ஆசைப்பட்ட. அண்ணே கல்யாணத்தை இங்கே முடிச்சிடலாமா? தங்கச்சி விளையாடுற நேரம் இல்லம்மா இது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எனக்கு இந்த பொண்ணு வேணாம். அந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்சலு? மண்டையில முடி மட்டும் இருந்தா அம்புட்டு அழகா இருக்கும் பாத்துக்கு. ஏம்மா நீ பேசாம இருந்துரு. ஹாய் கட்ஸ். மச்சான் காப்பாத்துடா. திரிசா நீ இப்ப சொல்லுமா, நீ இந்த மாமனை கட்டிக்கிறியா இல்ல நான் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறியா? டாடி எனக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. மாமா, எனக்காக நீங்க உங்க காதல விட்டு கொடுக்க கூடாதா? நீ ஒரு வார்த்தை சொன்னா என் உசுரை கூட விட்டு கொடுப்பேன். என் காதலை விட்டு கொடுக்க மாட்டேனா மொட்டைக்கண்ணி? தேங்க்யூ மாமா. மாப்பிள்ள, என் மொட்டைக்கண்ணி நீங்களே கட்டிக்கோங்க. அவளுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நான் என் காதலை தியாகம் பண்றேன் உங்களுக்காக இல்ல, என் மொட்டைக்கண்ணிக்காக. என் மொட்டைக்கண்ணியை கண் கலங்காம பாத்துக்கோங்க மாப்பிள்ள. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் மறுபடியும் அருவாள் எடுத்து வீசுவான் இந்த அரவிந்த் சாமி. ஆளை விடுங்களா சாமி. மாப்பிள்ள எங்க போறாரு? மாப்பிள்ள வீட்டுக்கு போறாரு. சரிம்மா, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எந்த கல்யாணத்தை? கட்டதோர திரிசா கல்யாணத்தை தாம சொல்றேன். இல்லைங்க ஐயா, உங்க பொண்ணோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும்
இவர் தான் சரியா வருவார். இந்த அரவிந்த் சாமியவே நீங்க கட்டி வைங்க. என்னம்மா இப்படி சொல்ற? கட்டதுரை, நீங்க போய் கட்டதூர் அண்ணனை பாருங்க, நான் வாரேன் பின்னாடியே. சரி சின்ன பொண்ணு. இங்க பாருமா, என் பொண்ணுக்கு கட்டத்துறை தான் பிடிச்சிருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு போடலாம். அரவிந்த் சாமின்னு சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன? யோ, உன் பொண்ணாலாம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம். திரிசாவை அரவிந்த் சாமிக்கே கட்டி வை. என்ன என்னம்மா இப்படி பேசுற? யோ, வேற எப்படியா பேசுறது? பெரிய அழகிய பெத்து வச்சிருக்க, பேர் வேற பாரு திரிசா. இவளுக்காக வேற இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு கிடந்திருக்கேன். இதுல வேற அழகு அந்தஸ்துன்னு பேசிட்டு கிடக்குற. இவன் வேற அருவாள் எடுத்து வீசுறான் இந்த மொகரக்கட்டைக்கு. உன் அரமண்டையை பார்த்தப்பயே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும் உன் பொண்ணு எப்படி இருப்பான்னு. ஆமா, இங்கே அந்த மண்டையில என்னதான் இருக்குன்னு இவ்வளோ நேரம் மறக்க போட்டுட்டு கிடந்தா ஓமாவ. ஹலோ சிஸ்டர், பார்த்து பேசுங்க. என்ன உன் மண்டையை பார்த்துட்டு தாண்டி பேசுறேன். ஆளும் மண்டையும் ட்ரெஸ்ஸும், இதுல வேற மேடம் புடவை வேற கட்ட மாட்டாங்களாம். இந்த ஆளு மொட்டைக்கண்ணின்னு சொல்லும் போதே நான் டவுட் ஆனேன். என் புருஷன் தான் மொட்டைக்கண்ணின்னு சொல்றான்னு சொல்லி குழப்பிவிட்டாரு என்ன. ஹலோ, முடி வைக்கிறதும் வைக்காது என்னோட விருப்பம். அது நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி கட்டிக்கிறதும் வேணான்னு சொல்றது எங்க விருப்பம். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. யோ வழுக்க மண்டை, உன் மாப்பிள்ளையவே பிடிச்சி அந்த பிள்ளை கட்டி வை. இவனை தவிர வேற இழிச்சவன் எவனும் கிடைக்க மாட்டான் வாத்துக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா. அரவிந்த் சாமி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு உங்களுக்கு தான் இருக்கு, நீங்களே கட்டிக்கோங்க. என்ன, எங்களுக்காகலாம் நீங்க ஒன்றும் உங்க காதல தியாகம் பண்ண வேணாம். இந்த அழகிய திரிசாவை மொட்டைக்கண்ணிய நீங்களே கட்டிக்கோங்க. என்ன யோ, ஒழுங்கு மரியாதையே உன் பொண்ணு பேரை மாத்த சொல்லு பாத்துக்க. திரிசாவான் திரிசா. பேசாம வீட்டுல இருந்தா சோறாவது பொங்கியிருப்பேன். இவளை கட்டிக்கிறதுக்கு வேற இவன் அருவாளை எடுத்து வீசிட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நாங்களே பார்த்துட்டு எகிரி குச்சி ஓடி போயிருப்போம். வந்துட்டான் இப்பதான். டேடி, அவன் போனா போறாம்மா, உனக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன். இல்ல டேடி, வேணாம். நான் மாமாவையே கட்டிக்கிறேன். திரிசா, பரவாயில்ல டேடி. என் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவர் சரியா இல்லைனாலும் பரவாயில்ல டேடி. அவரோட உண்மையான காதலுக்காக நான் அவரையே கட்டிக்கிறேன் டேடி. எப்போ நான் கேட்டோன்னே அவர் காதலை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரோ அப்போவே அவர் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டேடி. அவருக்காக நானும் இந்த காதலை ஏற்றுக்கிறேன் டேடி. இங்கதான் நீ அன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் அவளும். ம் அண்ணி, எனக்கு என்னமோ அவகிட்ட பேசுறது சரியா வராதுன்னு தான் தோணுது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்க இந்த சமயத்துல போய் நாம இப்படி பேசலாமா அண்ணி? ஜீவா, கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, அவ்வளோதானே. கல்யாணம் ஆகலை இல்லை, ஒரு முறை பேசி தான் பார்த்துருவோமே. இன்னமும் அண்ணி எனக்கு சரியாவே படல. அதனாலதான் உங்ககிட்ட வேணான்னு சொன்னேன். நீங்க ரொம்ப வற்புறுத்தினாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். நீ வேணான்னு சொன்ன, உங்க அண்ணன் பேசி பாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமும் கூட நானுமே ரொம்ப யோசிச்சேன் ஜீவா, பேசலாமா வேணாமான்னு. ஆனா ஒரு முறை பேசி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஒருவேளை பேசியிருக்கலாமோன்னு நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கக்கூடாது பாரு. அதனால தான் பேசியே பார்த்துடலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னிச்சுன்னா சந்தோஷம் தானே. அதெல்லாம் சரிதான் அண்ணி. ஆனா அவளை அப்பப்ப பாக்குறேன், 2 வார்த்தை பேசுறேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா அதுவும் முடியாம போயிடுமோன்னு தான் மனசு சங்கடமா இருக்கு அண்ணி. என்ன ஜீவா, எப்படியாவது அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா பார்த்தா போதும் பேசினா போதும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அண்ணி பண்றது, அந்த பொண்ணு தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லை ஜீவா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அண்ணி, உங்க அம்மாவும் தங்கச்சியும் கூட இன்னைக்கு வருவாங்க இல்ல? ஆமாம் ஜீவா, ஆனால் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால அவங்கள பார்த்தாலும் பேச முடியாது பார்த்துக்க. ஆனால் மறைஞ்சிருந்தாவது அவங்கள பார்க்கணும். எனக்கும் அவங்கள பார்க்கணும் போலயே இருக்கு. உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் சொல்லியிருந்தீங்க இல்ல அண்ணி? ஆமாம் ஜீவா, மாப்பிள்ளையோட டீட்டெயிலாம் வாங்கி உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் விசாரிக்க சொல்லி. இந்த மாதம் கடைசியிலேயே கல்யாணம் பார்த்துக்க. உனக்கு பார்த்துருக்க பொண்ணை எப்போ பார்க்க போறீங்க? என்ன அண்ணி, நீங்க இல்லாமையா? இல்லை, பார்வதியத்தை என்கிட்ட எதுவும் சொல்லலை, அதான் கேட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு அண்ணி. இப்போ நான் கோயிலுக்கு கிளம்பும் போதுதான் அம்மா ஃபோன் வந்ததா சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நாளைக்கு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இந்த பொண்ணு நல்ல பதிலாக சொன்னால் நம்ம வெள்ளிக்கிழமை போய் பார்க்க தேவையில்லை. சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். யாரு அண்ணி? அண்ணனா? ம் சொல்லுங்க. ஐயோ அப்படியா? ஏங்க என்னாச்சு? அப்படியா? சரிங்க, சரி நான் உடனே போகிறேன். சரி நான் வச்சிடுறேன். என்னாச்சு அண்ணி? ஜீவா, நம்ம தீபா இருக்கால்ல, ஆ,
அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல அழுதுட்டே வீட்டுக்கு வந்திருக்காளாம். அப்படியா? என்ன பிரச்சனையா அண்ணி? அதான் என்னன்னு தெரியல ஜீவா. உங்க பெரியம்மா தான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காவ. அந்த அன்னைக்கு உங்க அண்ணனும் எனக்கு ஃபோன் போட்டு போய் என்னன்னு பாருன்னு சொல்றாரு. அவருக்குமே என்ன பிரச்சனைன்னு தெரியல போல. போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு ஃபோன் போடுன்னு சொல்றாரு. அப்படியா அண்ணி? அப்ப கிளம்பலாமா? அந்த பொண்ணு வரத்துக்கு லேட் ஆகுமா ஜீவா? சொல்ல முடியாது அண்ணி. ஒவ்வொரு நாள் சீக்கிரமா வருவா, ஒவ்வொரு நாள் அந்த பூஜை நேரத்துல கூட வருவா. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அண்ணி. அங்க பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க. போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஜீவா உன் லவ் மேட்டர்ல இப்படியே தடங்கலாயிட்டே இருக்கே. விடுங்க அண்ணி. நான் அன்னைக்கே இதெல்லாம் நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு விட்டா அந்த பொண்ணை அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். பேசாம வீட்டில் போய் பேசிட்டு வந்துருவோமா? ஏன் சொல்றேன்னா உனக்கு வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வேற போறோம். அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், விடுங்க. நம்ம போய் தீபாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் வாங்க. ம் சரி ஜீவா. அண்ணி தோ அந்த பொண்ணு தான் அண்ணி. அப்படியா? அப்ப இரு பேசிட்டே போயிடுவோம். சிஸ்டர் ஏ அக்கா, அக்காவா? கண்மணியா? ஏன் தங்கச்சியை லவ் பண்ணவா இவ்வளோ நாளா நான் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன். ஜீவா கண்மணியை தான் லவ் பண்றானா? அக்கா என்னாச்சு? எப்போ வந்த? ஜீவா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஜீவா அண்ணி அண்ணியா? அக்கா இவரு? ஜீவா இது என் தங்கச்சி கண்மணி. ஓ அப்படியா அண்ணி? அப்படின்னா நம்ம ஆளு அண்ணியோட தங்கச்சி தானா? ஜீவா உன் காதல் இன்னும் சாகலடா. அண்ணி நினைச்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். கடவுளே முருகா. என்ன இவன் சிரிச்சிட்டு நிக்கிறான்? கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்கா இவரை உனக்கு முன்னாடி தெரியுமா? கண்மணி இது என் கொழுந்தனாரு, எங்க சின்ன மாமியாரோட பையன். அன்னைக்கு மண்டபத்துல பார்த்தேல்ல தேவா, அவரோட தம்பி ஜீவா. உன்கிட்ட கூட அன்னைக்கு சொன்னேன் இல்ல, இன்னொரு கொழுந்தனாரு இருக்காரு பார்த்துட்டு போன்னு. ம் ஆமாக்கா, தேவா மாமாவோட தம்பி தான் இவரா? அப்போ இவரும் எனக்கு மாமா தான் வேணும் இல்லை? ம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுவா. நம்ம ரிலேட்டிவ்னு தெரியாமையே பேசிட்டு இருந்திருக்கோம் பாருங்களேன். ரைட்டு. நடுவுல நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன்? அக்கா ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல என் செயினை ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டாங்க்கா. அப்போ இவர் வந்து தான்க்கா என்னை காப்பாத்தினாரு. அதான் தெரியுமே. என்னது தெரியுமா? ஆமா கண்மணி, ஒரு பொண்ணை காப்பாத்துனதா ஜீவா சொன்னான். ஆனா அது நீதான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நீ ஏன் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை? அது வந்துக்கா நீ வருத்தப்படுவேன்னு தான் நான் சொல்லலை. அடி பாவி, அன்னைக்கே சொல்லியிருக்க மாட்டேன். நான் தான் இவனை லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நான். கண்மணி அம்மா வரலையா? அக்கா நாங்கள் இப்போ தான் வந்தோம். அம்மா விளக்கு போகிற இடத்துல தான் இருக்கு. நீ கேட்கவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரிக்கா, அம்மா என்னை தேடுவா. நான் போகட்டுமா? சரி கண்மணி. ஜீவா நம்மளும் கிளம்பலாம் ஜீவா. போலாம் அண்ணி. சரிக்கா நான் வாரேன். இவ வேற போறேன் போறேன்ட்டு நின்றுட்டே இருக்கா. சரி கண்மணி. சரி அப்போ நான் போயிட்டு வரேன் மாமா. மாமாவா? மாமாவா? சோழி முடிஞ்சு. ரைட்டு. ஜீவா ஜீவா ஜீவா. அண்ணி 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 எப்படியாவது உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வச்சிருங்க அண்ணி. ஜீவா எழுந்திரி எழுந்திரி சொல்றேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். நீங்க சரின்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். ஜீவா எழுந்திரி ஜீவா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அண்ணி முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணி. ஜீவா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முடிவெடுக்க முடியாது ஜீவா. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? ஜீவா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் என் தங்கச்சிக்கு புருஷனா கிடைக்க போறான்னா அதுக்கு சந்தோஷப்படுற ஆள் நான் தான் பாத்துக்க. அப்புறம் என்ன அண்ணி, உங்க வீட்ல எப்படியாவது பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணி. நீங்க நினைச்சா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நான் மட்டும் நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது ஜீவா. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த நிலைமையில நான் எப்படி? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஏதாவது பண்ணுங்க அண்ணி. எனக்காக பேசதானே இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஆமா ஜீவா. அப்புறம் ஏன் அண்ணி உங்க தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்றீங்க? உங்க அப்பா அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் அண்ணி. நீங்க ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லுங்க அண்ணி. ஜீவா நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அது போதும் அண்ணி. உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். இல்ல ஜீவா அது சரி வராது. எங்க அப்பாவை பத்தி முழுசா தெரியாம நீ பேசிட்டு இருக்க.
அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க மட்டும் என் கூட இருக்கேன்னு சொல்லுங்க. சரி, என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. போலாமா அண்ணி? ம். கடவுளே! இதை எப்படி நான் சமாளிக்க போறேனோ தெரியலையே! அந்த பக்கம் என் தங்கச்சி, இந்த பக்கம் என் கொழுந்தேன். நடுவுல நானு. இல்ல, நடுவுல எங்க அப்பா. எங்க அம்மா கூட பிரச்சனை இல்ல. எங்க அப்பாவ எப்படி சமாளிக்கிறது? நான் லவ் மேரேஜ் பண்ணதுலயே இவ்ளோ பிரச்சனை. என் தங்கச்சியும் லவ் மேரேஜ் பண்றது எப்படி எங்க அப்பா ஒத்துக்குவாரு? என்ன பண்ண போறேனோ ஒண்ணுமே புரியல. மக்களே, ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.